தமிழகத்தின் நெற்களஞ்சியமான காவிரி படுகை மாவட்டங்களில் டிட்பா புயலால் 1,00,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக கண்டறிந்துள்ளது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை மற்றும் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன. வருவாய்த்துறை மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் இணைந்து நடத்திய முதற்கட்ட ஆய்வில் 1,00,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் நெற்பயிர்கள் மழையினால் சாய்ந்தும் அழுகியும் போயிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தஞ்சாவூரில் 3,00,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் சேதமாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் 32,000 ஏக்கர் பயிர்கள் சேதமாகி உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விளைவித்த பயிர்கள் அறுவடை நேரத்தில் கையை விட்டு போவதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். ஏக்கருக்கு செலவு செய்த ஆயிரக்கணக்கான ரூபாய் நஷ்டமாகி உள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பயிர் சேத விவரங்கள் குறித்து முழுமையான அறிக்கையை தயார் செய்து சமர்ப்பிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உரிய இழப்பீடு கிடைக்கவும் அரசின் சிறப்பு நிவாரணத் தொகையை பெற்றுத்தரவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விவசாயிக்கும் பாரபட்சமின்றி இழப்பீடு வழங்கப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது.